இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நம்ம எப்படி மாடர்னைஸ் ஆகிட்டு வரோமோ எங்கள் கேசஸும் மாடர்னைஸ் ஆகிட்டு வருது. முன்ன வந்து நாங்கள் பசங்களை பற்றி மட்டும் தான் பார்ப்போம், பசங்க தான் தப்பு பண்ணுறாங்க மாதிரி ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. பசங்களாம் இப்போ நல்ல பசங்களாக மாறிட்டாங்க. பொண்ணுங்களை பற்றி பொண்ணு பெற்றவங்களே வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்குமே நடந்த ஒரு விஷயந்தான். தன்னோட பொண்ணை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் வேணாங்கிறா, யார் கூடயும் ஒட்ட மாட்டேங்கிறா, அவங்களுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா, அது ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா, அப்படின்னாலும் ஒத்துக்கிற மனநிலைமைக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. இன்னொன்று இருந்தால் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, என்னவோ பண்ணிட்டு வா, நீயே திருந்திட்டு வான்னு விடுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஹோல்டாச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி. நீங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாங்க, எனக்கு என் பொண்ணை தான் பார்க்கணும், அவகிட்ட தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை வேறு பொண்ணோடையே தொடர்பு இருக்குன்னு கூட எனக்கு. ஆனால் இன்றைக்கி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓப்பனாக வராங்க, என் பிள்ளை தான் இப்படி பண்ணியிருக்கும், பொண்ணுக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, அவங்க இந்த மாப்பிள்ளையை வந்து ஹராஸ் பண்ணுது, மாப்பிள்ளையை விட்டுட்டு தனியாக போய் ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் என்னன்னு பாருங்கள், அதுக்கு இல்லை கேரக்டர் சரியில்லை, இல்லை ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு, என்ன பிரச்சனை, அதெல்லாம் அவனை நான் பார்த்துக்கிறேன், நான் சரி பண்ணிக்குவேன், நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? ஆல்ரெடி திருமணமானவங்கன்னு தெரிஞ்சிருது பெண்களுக்கு. தெரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட போய் இவங்க பழகிறாங்க, வைக்கிறாங்க, கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தவறு வந்து எதிராளி மேலே வைக்கிறாங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து டிடெக்டிவ் மாலதி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரபரப்பாக இருக்கேன். நீங்கள் அதுக்கு நடுவில் வந்திருக்கீங்க. அவ்வளோ பரபரப்பில் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். ஏன்னா இந்த பரபரப்போட நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் தான். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட வந்து நிறைய கேசஸ் பற்றி பேசி அண்ட் சொசைட்டி பற்றியுமே பேசி. இப்போ வந்து கரண்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்க கேசஸ் ஆர் இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஹேண்டில் பண்ண கேசஸ்லாம் என்ன மேம்? அதாவது நம்ம எப்படி மாடர்னைஸ் ஆகிட்டு வரோமோ எங்கள் கேசஸும் மாடர்னைஸ் ஆகிட்டு வருது. முன்ன வந்து நாங்கள் பசங்களை பற்றி மட்டும் தான் பார்ப்போம், பசங்க தான் தப்பு பண்ணுறாங்க மாதிரி ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. பசங்களாம் இப்போ நல்ல பசங்களாக மாறிட்டாங்க. பொண்ணுங்களை பற்றி பொண்ணு பெற்றவங்களே வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இதுதான் இன்னியோட ட்ரெண்டு. இது வந்து எங்களால் அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னெல்லாம் வந்து அட்லீஸ்ட் வீட்டுக்கு 2 குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை போதும், நம்மளால் பார்த்துக்க முடியாது, ஒன்றுக்கு நம்ம சொத்து கொடுத்தா போதும், ஒன்றை வந்து படிக்க வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற ஒரு இதில் வளர்ந்துடுறாங்க. அந்த ஒரு குழந்தை வந்து இந்த தனிமையிலே இருக்குது பாருங்கள், அதனோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட 2 அவங்க வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கு இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்குமே நடந்த ஒரு விஷயந்தான். அவள் வந்து சிங்கிள் சைல்டு. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான்னா எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போடுவாங்க, நாங்கள் எல்லோரும் சினிமா கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிறிஸ்மஸ்னால் நாங்கள் அவங்க வீட்டில் போய் நாங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போவோம். நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமஸ் 4னே காலேஜில் பேர் எங்களுக்கு. ஹிந்து, கிறிஸ்டியன், ஐயர், முஸ்லீம், நாங்கள் 4 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். அப்போது அந்த அந்த ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக வந்து தன்னோட கூட பிறந்தவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க வந்து 3 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்வின் பேபியாக பிறந்தது, அதுவே 2 தானே, ஆனாலும் எனக்கு இன்னொன்று வேணும்னு சொல்லி பெற்றுக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு கிடைக்காத ஒன்று தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டு அவங்க பெற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் கொஞ்சம் சண்டை வரும் தெரியுங்களா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரும், அதை மைண்டில் வச்சுட்டு அது இன்னொரு நான் வந்து இதெல்லாம் வந்து நானாக இமேஜின் பண்ணி சொல்கிறதுலாம் இல்லை, நம்மக்கிட்ட சொல்கிறாங்கல்ல அதை கேட்டு அவங்க வந்து அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேருக்கும் எப்போயாவது சின்ன 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 சண்டைகள், அதுவே அவங்களால பொறுக்காமல் என் பொண்ணு வந்து ஒரே பொண்ணாக இருக்கட்டும்னு நான் வளர்த்தேன், அவள் என்னடானா என் கூட யாரும் பிறக்கலன்னு சொல்கிறா, நான் வந்து இந்த மாதிரி சண்டைகள் வரும்னு நினச்சி நான் வந்து இன்னொன்று பெற்றுக்கல, இது வந்து எனக்கு விளையாடுறதுக்கோ, எனக்கு என்னுடைய குறைகளை சொல்கிறதுக்கோ, என்னுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணி இவங்கள எப்போ பறத்துட்டிக்கிட்டே இருக்குது பேரண்ட்ஸ். ஒரு தனிமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே, ஒரு வீட்டுக்குள்ளே தனியாக இருக்குது.
ஸோ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு அந்த சொசைட்டிக்குள்ளே இப்போ கொண்டு வந்திருக்கு. நிறைய வீட்டில் வந்து ஒரு பையன் இல்லைன்னா ஒரு பொண்ணு. இப்போ வந்து ஆஃப் லேட் நிறைய வந்து எனக்கு வந்து தன்னோட பொண்ணை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் வேணாங்கிறா, யார் கூடயும் ஒட்ட மாட்டேங்கிறா, எங்களால் வந்து அவகிட்ட எதுவும் பேச முடியறதில்ல, அவள் என்ன கேட்டாலும் குழந்தையிலேருந்து நாங்கள் வாங்கி கொடுத்து அவளை நல்லா நாங்கள் வளர்த்திருக்கோம், இப்போ வந்து அவள் என்ன எதாவது கேட்டால் எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னே கேட்குறா, ஒன்று கூட அவகிட்ட எங்களால் பேச முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸோடு தான் நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டு வராங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி ட்ரெண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு என்ன சொன்னாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க, அது ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுது, அது வந்து எங்ககிட்ட சொல்லிடுச்சு, அந்த பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அப்படின்னாலும் ஒத்துக்கிற மனநிலைமைக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் வந்து நம்ம யாரோ ஒருத்தங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு திரும்ப நம்ம பிள்ளையை கொடுக்கணும்னு எந்த பேரண்ட்ஸும் யோசிக்க மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு நிலமையில போய் நான் இல்லைன்னா நான் பிளாக்மெயில் தான். இருக்கிற பொண்ணும் போயிடுச்சுன்னா என்ன இவங்களுக்கு இப்போ இவங்களோட ஒரே ஹோல்டு, இன்னொன்று இருந்தால் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, என்னவோ பண்ணிட்டு வா நீயே திருந்திட்டு வான்னு விடுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஹோல்டாச்சே. இப்போ இவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி, நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சி வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு இவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக ஒரு மதர் வந்து அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க வெளியூர். நான் கேட்டேன், என்ன நீங்கள் வெளியூர்லேருந்து கூப்பிடுறீங்க, பொண்ணு இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டேன். பொண்ணு வந்து சென்னையில் தான் இருக்கா. என்ன பிரச்சனை, எனக்கு என் பொண்ணை தாங்க பார்க்கணும். இல்லை பொண்ணு ஏதோ அஃபேரில் இருக்கா அந்த இல்லை இல்லை எனக்கு என் பொண்ணை தான் பார்க்கணும். அவள் சொல்கிறதில்ல வந்து அதாவது பொண்ணு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாங்க, எனக்கு என் பொண்ணை தான் பார்க்கணும், அவகிட்ட தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக அவங்க பொண்ணை பார்க்கல, மீட் பண்ணல அப்படிங்கிறதுனாலயா? இல்லை, வர்றா போகிறா எல்லாம் பண்ணுறா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு வேணான்னு சொல்கிறா. எனக்கு என்னமோ அவளுக்கு வேறு யாரோடையாவது அஃபேர் இருக்குது, இல்லை வேறு பொண்ணோடையே தொடர்பு இருக்குன்னு கூட எனக்கு பயமாக இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு வராங்க. ஸோ இது என்னென்னா, இப்போ முன்ன வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே பொண்ணுங்க தப்பு பண்ணால் மறைச்சி வச்சுப்பாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை அப்படிலாம் பண்ணாது அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓப்பனாக வராங்க, என் பிள்ளை தான் இப்படி பண்ணியிருக்கும் அப்படின்னு வராங்க. இப்போ ஒரு மேரேஜில் ப்ராப்ளம் இருந்தாலுமே பையன் வீட்டிலேருந்து வர்றதை விட பொண்ணு வீட்டிலேருந்து என் பொண்ணுக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, அவங்க இந்த மாப்பிள்ளையை வந்து ஹராஸ் பண்ணுது, மாப்பிள்ளைய இந்த மாதிரிலாம் பண்ணுது, மாப்பிள்ளையை விட்டுட்டு தனியாக போய் ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் என்னன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவெடுத்து நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லி ஆகணும், உள்ள சேர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்கணும், அந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. ஸோ இது வந்து இது எதனால் நடக்குது அப்படின்னா, ஒன்று தனிமையிலே வாழ்கிறாங்க, இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியல, தான் நினைக்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை 2 பேரும் உட்காந்து பேசும்போது அங்கே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும், இது பண்ணுறது நீ சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி வந்து அது இல்லை, அதை வந்து நண்பர்கள்கிட்டையும் இவங்க பகிர்றது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இப்போ நான் ஆஃப் லேட்டு நான் பார்க்குறது என்னடான்னா, பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரம் வேணும்னு கேட்டாங்க. அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தணும். இப்போ நமக்கு வந்து ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டோம், அந்த சுதந்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா நம்ம நாட்டுக்கு தானே பிரச்சனை. அது மாதிரி கொடுத்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல், இதனுடைய விளைவு இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் இன்றைக்கி எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது கட்டுக்கடங்காத சுதந்திரம். இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், ஒரு கட்டுப்பாட்டோட தானே வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா சம்பளம் தர மாட்டேங்கிறாங்கல்ல. அப்போ வீட்டில் மட்டும் ஏன் சுதந்திரங்கிறது வந்து அதை சரியாக பயன்படுத்தணும். சரியாக பயன்படுத்தணும்னா யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அந்த சுதந்திரத்தில் ரொம்ப அதிகமாக வந்து பயன்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆமாம், இது வந்து இந்த மாதிரி எனக்கு நிறைய வந்துருச்சுங்க. ஆஃப் லேட் வந்து இதுதான் அதிகமாக வருது. அவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த பையன் நல்லா இல்லைம்மா, இந்த பையன் வந்து நல்லா இல்லை மீன்ஸ் அவனோட கேரக்டர் சரியில்லை, இல்லை ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு, என்ன பிரச்சனை, அதெல்லாம் அவனை நான் பார்த்துக்கிறேன், நான் சரி பண்ணிக்குவேன், நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க, அவன் நான் சொல்கிறத கேட்பான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க,
ஸோ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் வர்றாங்க நம்மக்கிட்ட. அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா? நம்ம வந்து நம்ம பிள்ளைய வளர்த்தி ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம, அது விருப்பப்பட்டது, அதாவது விருப்பப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்தவங்க, விருப்பப்பட்ட மாப்பிள்ளையும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பையன் நல்லவனோ நல்லவன் இல்லையோ, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அப்போ அந்த டைமில் நம்மக்கிட்ட வராங்க. இந்த மாதிரி அவங்க கேரக்டர்ஸ் என்ன. இன்னொன்று வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய விஷயம் நிறைய இடங்களில் ஆல்ரெடி திருமணமானவங்கன்னு தெரிஞ்சிருது பெண்களுக்கு. தெரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட போய் இவங்க பழகுறாங்க, வைக்கிறாங்க, கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தவறு வந்து எதிராளி மேலே வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான செயல். இன்னொன்று வந்து என்னடான்னா, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டே இருக்குது. இப்போது ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் வந்து ரோடு பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இங்கே என்ன நடக்குது, கவர்மெண்ட்டோட எல்லா விஷயங்களும் நம்ம கேட்கலாம். அதுக்கு தெளிவு கிடைக்கிறது. எனக்கு இப்போ வர்ற கேசஸ் பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஏன்னா நிறைய வந்து செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 2 மாதத்தில் டிவோர்ஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்கங்க. டிவோர்ஸ் ஆன உடனே நான் வந்து கல்யாணம் பண்ணிவிடுவோம், எனக்கு பையன் நல்ல பையனாக பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இது பேரண்ட்ஸும் வராங்க, பொண்ணுங்களும் வராங்க, இது நடக்குது. ஆனால் இவங்க வந்து டிவோர்ஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்களே, அந்த டிவோர்ஸ் காப்பி கையில் வர வரைக்கும் இட் இஸ் நாட் கன்ஃபர்ம்டு. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது கன்ஃபர்ம்டே கிடையாது. அந்த இதை நம்மளால் வந்து வெரிஃபை பண்ண முடியறதில்ல. இப்போ ஒரு பேங்க்கில் போய் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா, நம்ம போய் வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி இதையுமே உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா நம்ம எங்கே கொண்டு போய் வெரிஃபை பண்ணுறது? இப்போ ஒரு நபருடைய டீட்டெயில் ஒருத்தருக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஒரு பையனோ பொண்ணோடது டீட்டெயில் கிடைக்கும். அந்த டீட்டெயிலை வச்சுட்டு ஆல்ரெடி இவங்க கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் திருமணம் நடந்துதான் நடக்கலையா, இது எனக்கு வந்து இது ஒரு இன்னைக்கு காலையிலேருந்து இது தோணிகிட்டே இருக்குது. இது நிறைய இடத்துல இது பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்திருந்தாலும் ஃபேமிலி கோர்ட்டுங்கும் போது அது வெளியில் தெரியாமல் தான் இருக்குது. இப்போது இதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் வகுத்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகிற டைமில் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கா, கோர்ட்டில் கேஸ் போயிருக்கா, இந்த மாதிரி வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது? இது நம்ம போய் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு இடத்துலையும் போய் பண்ண முடியாது. இந்த சிட்டி வந்து ரொம்ப வைடன் ஆகிடுச்சு. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே கூட தெரியாது. அந்த மாதிரி லெவலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னா ஒரு பெண்ணை பெற்றவங்களுக்கு தன்னுடைய மாப்பிள்ளை ஏற்கனவே திருமணம் ஆனா இல்லையா அப்படிங்கிறதாவது தெரியணுங்கிறது என்னுடைய இது எப்படி வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியல. இப்போ நம்ம வந்து 10th படித்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, +2 படித்தவங்கிறது சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ இவர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த கல்யாண டீட்டெயில் வரணுமா வேணாமா? ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஆதார் கார்டில் இதையும் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது ஏதோ ஒன்று வரணும். ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஏன்னா டிவோர்ஸ் வாங்கலைன்னு நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உன்னை ஏமாற்றி பண்ணால் அப்போது அது என்ன கணக்கில் வரும்? இந்த பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் ஆனதே தெரியல, தெரியாமல் இவர் கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம் ஆன பிறகு இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு, டிவோர்ஸ் ஆயிடுச்சா என்னன்னே தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு. மேம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொசைட்டியில் விமனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம்ங்கிறது கொடுக்கலங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னா அதை வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு பக்கம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வச்சுருவாங்க, ரிபெல்லாக இருக்காங்க, நான் ரிபெல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த சேஞ்சஸ் வந்து இப்போது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். எல்லாருமே ஒரு பக்கம் எவ்வளோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்காங்களோ, இன்னொரு பக்கம் நான் எனக்கு பிடிச்சது செய்வேங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறப்போ இந்த ஒரு இன்னொரு பக்கம் வந்து நெகட்டிவாகவும் ஒரு டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை மோட்டிவாக வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், இல்லை பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுது, இது வைசி வேர்ஸா. பையன் கொஞ்சம் வசதியானவா இருக்கா, கார் வச்சுருக்கானா, அவனுக்கு வந்து என்ன அவனோட ஸ்டேட்டஸ் எப்படி, என் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் அவளோட வந்து உறவு வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து அதாவது ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி தன் மேலே ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு
அந்த பொண்ணோட உறவாடிக்கிறது. இல்லை உன்னோட மோட்டிவ் இது தானே, நான் வந்து உன்னோட பழகிறேன் வைக்கிறேன், எனக்கு வந்து இது வேணும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே ஏன் சொல்லக்கூடாது? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Taste the Daily. Taste the Daily.